இயேசு ஏன் ஒரு சாதாரண விதைப்பவன் கதையைச் சொன்னார்? அதில் ஏன் சரியாக 4 இடங்களை மட்டும் தேர்ந்தெடுத்தார்? 5 அல்லது 10 இடங்களை சொல்லி இருக்கலாமே. இதன் பின்னணியில் இருக்கும் அந்த ஆழமான ரகசியம் என்ன? உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருக வேண்டுமானால் இதை புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். விதைப்பவன் விதைகளை தூவிச் சென்றான். அவன் கைகளிலிருந்து விழுந்த விதைகள் 4 வெவ்வேறு இடங்களில் விதைக்கப்பட்டன. இயேசு ஏன் 4 இடங்களை மட்டும் சொன்னார் தெரியுமா? ஒரு மனிதன் ஒரு நல்ல செய்தியை கேட்கும் போது அவனது இதயம் செயல்படும் 4 நிலைகளை தவிர 5வது நிலை என்று எதுவுமே இல்லை என்பதை அவர் அறிவார். அந்த 4 நிலைகள் இதோ. 1. புரிதல் இல்லாத இதயம். நல்ல வார்த்தைகளை உள்ளே அனுமதிக்காமல் பிடிவாதமாக மறுக்கும் இதயம். 2. ஆழம் இல்லாத இதயம். வார்த்தையை கேட்டு உற்சாகம் அடைந்துவிட்டு ஒரு சின்ன கஷ்டம் வந்தவுடன் சோர்ந்து போகும் உறுதியில்லாத இதயம். 3. உலக ஆசை நிறைந்த இதயம். இறைவனையும் தேடி அதே சமயம் உலக இன்பங்களிலும் மூழ்கித் தவிக்கும் ஊசலாடும் இதயம். 4. உண்மையுள்ள இதயம். வார்த்தையை ஆழமாக ஏற்று அதன்படி வாழ்ந்து பலன் தரும் ஆசீர்வாதமான இதயம். உலகத்திலுள்ள கோடிக்கணக்கான மனிதர்களின் இதயம் இந்த 4 நிலைகளில் ஏதோ ஒன்றில்தான் இருக்கிறது. உன் இதயம் எங்கே இருக்கிறது என்பதை நீயே அடையாளம் காண வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த 4 இடங்களை மட்டும் மிக துல்லியமாக தேர்ந்தெடுத்தார். உன் இதயம் நல்ல நிலமாக மாறினால் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் 100 மடங்காக பெருகும். இதை முழுமையாக புரிந்து கொள்ள தயாரா? சில விதைகள் பாதையில் விழுந்தன. அவை முளைக்கும் முன்பே பறவைகள் வந்து கொத்திச் சென்றன. இது இறை வார்த்தையை கேட்டுமா அதை புரிந்து கொள்ளாத இதயங்களின் அடையாளம். வழியருகே விழுந்த விதைகளை பறவைகள் தின்றுவிட்டன. இது வெறும் கதை அல்ல, உன் இதயத்தின் எச்சரிக்கை மணி. உன் இதயம் ஒரு நடைபாதையைப் போல கடினமாகிவிட்டதா? நற்செய்தியை கேட்டாலும் இதெல்லாம் எனக்கு தெரியாதா என்கிற உன்னுடைய அகங்காரமும் அலட்சியமும் உன் இதயத்தை செங்கல்லைப் போல மாற்றிவிட்டது. விதையானது உன் ஆத்துமாவுக்குள் நுழையவே இல்லை. அது வெறும் காதோடு நின்று விடுகிறது. நீ அலட்சியமாக இருக்கும் அந்த நொடியே காற்றில் காத்திருக்கும் பறவையைப் போல சாத்தான் வருகிறான். உன்னை மாற்ற வேண்டிய அந்த ஒரு பொன்னான வாய்ப்பை உன் சிந்தனையிலிருந்து அப்படியே திருடிச் செல்கிறான். ஒரு வைரத்தை நடைபாதையில் போட்டால் அதன் மதிப்பு தெரியாமல் மக்கள் மிதித்துச் செல்வார்கள். அதுபோலத்தான் தேவன் தரும் ஆசீர்வாதத்தை உன் அலட்சியம் மிதித்து போடுகிறது. வார்த்தையை கேட்பது பெரிதல்ல, அதை உன் இதயத்திற்குள் அனுமதிக்கிறாயா என்பதே கேள்வி. உன் அலட்சியம்தான் உன் ஆசீர்வாதத்தின் மிகப்பெரிய திருடன். சில விதைகள் மண் இல்லாத பாறைகளில் விழுந்தன. அவை சீக்கிரம் முளைத்தாலும் ஆழமான வேர் இல்லாததால் கதிரவனின் வெப்பத்தில் வாடிப்போயின. இது துன்பம் வரும்போது தடுமாறும் உறுதியற்ற இதயங்களின் அடையாளம். மெல்லிய மண்ணுள்ள கற்பாறையில் விழுந்த விதைகள் வேர் இல்லாததால் சூரிய வெப்பத்தில் கருகிப் போயின. இது வெறும் இயற்கை அல்ல, உன் ஆழமில்லாத பக்தியின் அடையாளம். உன் இதயம் ஒரு கற்பாறையைப் போல கடினமாக இருக்கிறதா? நற்செய்தியை கேட்டவுடன் ஆஹா, இது எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று உணர்ச்சிவசப்பட்டு கைதட்டுகிறாய். ஆனால் அந்த உற்சாகம் வெறும் நீர் குமிழி போன்றது. உன் இதயத்தின் மேற்பரப்பில் மட்டுமே அந்த வார்த்தை இருக்கிறது. ஆழமான உறுதி என்கிற வேர் அங்கே இல்லை. வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டமோ, குடும்பத்தில் ஒரு போராட்டமோ அல்லது அடுத்தவர்களின் சிறு கிண்டலோ வரும்போது உன் விசுவாசம் வெயிலில் வாடும் செடியைப் போல சட்டென்று கருகிப் போகிறது. உன் பக்தி என்பது சோகரியம் இருக்கும் வரை மட்டும்தானா? உதாரணம், வேரில்லாத மரம் ஒரு சிறு காற்றில் சாய்ந்துவிடும். அதுபோல ஆழமான ஜெபமும் வேத அறிவும் இல்லாத உன் விசுவாசம் ஒரு சின்ன சோதனையிலேயே மடிந்துவிடும். உணர்ச்சிவசப்படுவது விசுவாசம் அல்ல. புயல் வீசும் போதும் பூமி அதிரும் போதும் அசைக்கப்படாமல் நிற்பதே உண்மையான வேர். உன் இதய பாறையை உடைத்து வார்த்தையை ஆழமாக இறங்கவிடு. சில விதைகள் முட்களுக்குள் விழுந்தன. செடிகள் வளர்ந்த போது முட்கள் அவற்றை நெரித்து வளர விடாமல் தடுத்தன. இது உலக கவலைகளிலும் செல்வ மோகத்திலும் சிக்கிய இதயங்களின் அடையாளம். முச்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் முட்களால் நெருக்கப்பட்டு பலன் தராமல் மடிந்து போயின. இது வெறும் செடிகளின் கதை அல்ல, பணத்திற்கும் கடவுளுக்கும் இடையில் சிக்கித் தவிக்கும் உன் இதயத்தின் உண்மை நிலை.
இன்றைய காலத்து மனிதனாக நீ இறைவார்த்தையை கேட்கிறாய், வளரவும் ஆசைப்படுகிறாய். ஆனால் உன் இதயத்திலோ உலக கவலைகள், பணத்தின் மீதான தீராத தாகம் மற்றும் சிற்றின்பங்கள் என்கிற விஷமுட்கள் ஆழமாக படர்ந்துள்ளன. நீ ஒரே நேரத்தில் கடவுளையும் தேடுகிறாய், அதே சமயம் உலக ஆசைகளிலும் மூழ்க நினைக்கிறாய். நன்றாக தெரிந்து கொள், இரு வேறு திசைகளில் பயணம் செய்ய உன்னால் முடியாது. அந்த உலக ஆசைகள் உன் ஆத்துமாவை மெல்ல மெல்ல நெருக்கி உன் விசுவாசத்தை மூச்சு திணறச் செய்து கொன்றுவிடுகின்றன. நீ பார்ப்பதற்கு பச்சையாக தெரிந்தாலும் உன்னால் ஒருபோதும் ஆசீர்வாதமான கனிகளை கொடுக்க முடியாது. உதாரணம், ஒரு அழகான பயிரை சுற்றி படரும் களைகள் அந்த பயிரின் சத்துக்களை உறிஞ்சி அதை வளரவிடாமல் தடுக்கும். அதுபோலவே உன் உலக மோகம் உன் ஆவிக்குரிய பலத்தை உறிஞ்சி உன்னை ஒரு வெற்றுக்கூடாக மாற்றிவிடும். உன் வாழ்க்கையில் யாருக்கு முதல் இடம்? உலக ஆசைகள் உன் ஆத்துமாவை மூச்சு திணறச் செய்ய ஒருபோதும் அனுமதிக்காதே. முட்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு முழுமையாக இறைவனிடம் திரும்பு. ஆனால் சில விதைகள் பண்படுத்தப்பட்ட நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை ஆழமாக வேர் ஊன்றி 30, 60, 100 மடங்கு என பிரம்மாண்டமான பலனை தந்தன. இதுவே வார்த்தையை கேட்டு அதன்படி வாழும் தூய இதயங்களின் அடையாளம். இறுதியாக சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை செழித்து வளர்ந்து 30, 60 மற்றும் 100 மடங்காக பலன் கொடுத்தன. இது வெறும் விளைச்சல் அல்ல, தேவன் உன் வாழ்க்கையில் செய்யப்போகும் மாபெரும் புரட்சி. யார் இந்த நல்ல நிலம்? இறைவார்த்தையை தாழ்மையுடன் கேட்டு அதன் ஆழமான ரகசியத்தை புரிந்து கொண்டு அதை தன் வாழ்க்கையில் ஒரு வைரத்தை போல பற்றிக் கொள்கிறாரோ அவரே இந்த ஆசீர்வாதமான நிலம். இவர்களிடம் வார்த்தையை திருடும் அலட்சியம் இல்லை, சோதனையில் கருகிப்போகும் பயம் இல்லை, வளர்ச்சியை தடுக்கும் உலக மோகம் இல்லை. இவர்கள் இறை வார்த்தையின்படி தங்கள் குணத்தையும் வாழ்க்கையையும் ஒரு சிற்பியைப் போல செதுக்கிக் கொள்கிறார்கள். அங்குதான் தேவன் வானத்தின் மதகுகளை திறந்து ஆசீர்வாதத்தை 100 மடங்காக பெருகி வழியச் செய்கிறார். உதாரணம், முறையாக உழப்பட்டு கற்களும் முட்களும் நீக்கப்பட்ட நிலத்தில் ஒரு சிறு விதை விழுந்தாலும் அது ஒரு பெரிய காடாக மாறும். அதுபோல உன் இதயம் சுத்தமானால் உன் சிறிய உழைப்பும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமாக மாறும். பொறுமையோடும் உண்மையோடும் வார்த்தையை கடைபிடி. உன் வாழ்க்கை வெறும் தரிசு நிலமல்ல, அது உலகமே வியந்து பார்க்கும் ஒரு மாபெரும் கனி தரும் தோட்டம். பரலோக தகப்பனே, இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக நான் மன்றாடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்போதே கட்டளையிடுகிறேன். இவர்கள் இதயத்தில் இருக்கும் அந்த பழைய வழியோர கடினத்தன்மை இப்போதே மாறட்டும். வார்த்தையை திருடும் அந்த பொல்லாத சாத்தானின் அதிகாரம் இப்போதே அழியட்டும். சோதனையில் கருகி போகும் அந்த கற்பாறை போன்ற ஆழமில்லாத விசுவாசம் மறைந்து வார்த்தை இவர்களுக்குள் ஆழமான வேர் எடுக்கட்டும். ஆண்டவரே, இவர்களது ஆத்துமாவை நெருக்கும் உலக கவலைகள், பண ஆசை மற்றும் சிற்றின்பங்கள் என்கிற விஷமுட்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இப்போதே வேரோடு பிடுங்கி எறியப்பட்டும். இவர்களது இதயம் இன்று ஒரு நல்ல நிலமாக மாற உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. இன்றிலிருந்து இவர்களது வாழ்க்கையில் ஒரு புதிய வசந்தம் தொடங்கட்டும். இவர்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இவர்களது வாழ்வில் 30, 60 மற்றும் 100 மடங்காக பலன் தரட்டும். இவர்களது வறுமை நீங்கட்டும், வியாதிகள் மறையட்டும், கடன் சுமைகள் ஒழியட்டும். நல்ல நிலமாக மாறிய இவர்களது வாழ்வில் ஆசீர்வாதங்கள் தேன் போல பெருகட்டும். உம்முடைய கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகளே, மகனே, உன் இதயம் வழியோரமாகவும் பாறையாகவும் முள்ளாகவும் இருந்தது போதும், இன்று அது ஆசீர்வாதம் தரும் நல்ல நிலமாக மாறட்டும். உன் இதயத்தை நீ மாற்றும்போது தேவன் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றி இழந்ததை விட 100 மடங்கு அதிகமாய் உன்னை உயர்த்துவார். ஆமென்.